வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூவ்மெண்ட், வாசிப்பு இயக்கம் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? ஐ மீன் அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது என்னைக்கு வந்து நம்மளோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்து 21 ஜூலை 2023 தொடங்கி வச்சிருந்தாங்க. ஜூலை 21 அரசு நடுநிலை பள்ளி துறையூர்ல கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் நியர் துறையூர்ல இந்த வாசிப்பு இயக்கத்தை வந்து சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது என்ன, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, to help school students pick up reading habit by setting up libraries in the classrooms. அதாவது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் லைப்ரரிஸ் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங் ஹேபிட்டை வளர்க்குறதுக்காக வந்தது தான் வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூவ்மெண்ட். ஸோ இது என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா ஜூலை 21. எந்த இடத்துல அப்படின்னா அரசு நடுநிலைப்பள்ளி துறையூர். இது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, புக்ஸை வந்து 4 லெவல்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நுனி, அதாவது நுழை, என்டர், நட, ஓடு, பற அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த அது 4 இதை இந்த நூல். அதே மாதிரி எப்படி டைட்டில் ஒரே புக்கில் போட்டிருக்காங்க, ஒரு கதை ஒரு புத்தகம் மற்றும் 16 பக்கம். இந்த நூல்கள் ஒரு கதை ஒரு புத்தகம் மற்றும் 16 பக்கம் என்ற தலைப்பில் நுழை, நட, ஓடு மற்றும் பற என்ற நிலைகளில் பிரிக்கப்பட்டு உள்ளது. ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூவ்மெண்ட். வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூவ்மெண்ட். ஸோ இந்த வாசிப்பு இயக்கம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வகுப்பறையில் நூலகங்களை அமைப்பதன் மூலம் மாணவர்கள் வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ள உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தை நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஜூலை 21 அரசு நடுநிலைப்பள்ளி துறையூர்ல ஆரம்பிச்சு வச்சாங்க. இதை வந்து 4 ஹெட்டிங்ல பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நுழை, நட, ஓடு மற்றும் பற. நுழை, நட, ஓடு மற்றும் பற என்ற 4 தலைப்பில் பிரிச்சிருக்காங்க. இந்த நூல்களை ஒரு கதை ஒரு புத்தகம் மற்றும் 16 பக்கம் இந்த டைட்டில் வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கு பார்த்தது யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன டாபிக் அப்படின்னா வாசிப்பு இயக்கம். இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மரி ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். தமிழ்நாடு இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல், TNIKF அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஆகஸ்ட் 12லேருந்து 15 வரைக்கும் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. இப்போ நடந்தது செகண்ட் எடிஷன் ஆஃப் TNIKF. ஆகஸ்ட் 12லேருந்து 15 வரைக்கும் நடந்துச்சு. TTC ஓசன் வியூ மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா, குளோபல் மீடியா பாக்ஸ் அண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் தமிழ்நாடு, இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி திருவிழா, இது வந்து 2வது பதிப்பு TNIKF. ஆகஸ்ட் 12 முதல் 15 வரைக்கும் நடந்துச்சு மகாபலிபுரத்தில். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அவங்க தான் நடத்தியிருக்காங்க. அப்புறம் குளோபல் மீடியா பாக்ஸ் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தியது. தீம் என்ன பார்த்தீங்கன்னா, சேவ் மரைன் லைஃப், சேவ் மதர் எர்த். கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுவோம், அப்புறம் தாய் பூமியை காப்பாற்றுவோம். அதான் தீம். சேவ் மரைன் லைஃப், சேவ் மதர் எர்த். தமிழ்நாடு இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் TNIKF செகண்ட் எடிஷன் நடந்துச்சு ஆகஸ்ட் 12லேருந்து 15 வரைக்கும் மகாபலிபுரத்தில். தீம் என்ன பார்த்தீங்கன்னா, சேவ் மரைன் லைஃப், சேவ் மதர் எர்த். கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுவோம், அப்புறம் தாய் பூமியை காப்பாற்றுவோம் என்பதாகும். இதுதான் தீம். ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்கோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மரி ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல ஒரு முக்கியமான கரண்ட் டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக் பேர் என்னன்னா, பூமாலை வணிக வளாகம், PBV அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பூமாலை வணிக வளாகம், புனரமைக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து யார் கண்ட்ரோல்ல வருது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன், TNCDW, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். அவங்க கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமாலை வணிக வளாகம் வருது. இது யாருக்காக இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் என்டர்பிரைசஸ். ஸோ மகளிருக்கோட அவங்களோட ஒர்க்கு டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்களோட செய்ய வேலையை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. 26 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது 26 மாவட்டங்களில் இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு கீழே ருபீஸ் 50 கோடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துக்கு கீழே 50 கோடி கொடுக்குறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, நுண்தொழில் நிறுவன நீர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ நுண்தொழில் செய்கிறாங்கள, அந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இது செய்ய போகிறாங்க. ஆல்சோ லான்ச் நானோ என்டர்பிரைசஸ் ஃபைனான்சிங் ஃபண்ட், NEFF அப்படி சொல்லுவோம். அண்டர் த வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் அட் ருபீஸ் 50 crore அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் சுய உதவிக்குழு இருக்காங்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படி சொல்கிறாங்களே, இந்த ப்ராஜெக்ட் கீழமா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்க பெண்கள் வந்து வேலை செய்வாங்க, ஒரு சில ப்ராடக்ட்லாம் தயாரிப்பாங்க. அவங்க செய்ய ப்ராடக்ட்லாம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட பொருட்கள் எல்லாமே அர்பன் ஏரியாஸில் இந்த இடத்துல வந்து விற்பாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பூமாலை வணிக வளாகத்தில் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்காங்க ரூரல் விமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துக்க டாபிக் என்ன, புனரமைக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகங்கள் யார் கீழே வருதுன்னா TNCDW, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் என்டர்பிரைசஸ் இன் 26 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நேனோ என்டர்பிரைசஸ் ஃபைனான்சிங் ஃபண்டு அந்த வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட், அது பார்த்தீங்கன்னா 50 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க விமன், அவங்க செஞ்ச ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரீமியம் ப்ரைஸஸில் அர்பன் ஏரியாஸில் இந்த மாதிரி PVV இது மூலமாக வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 26 மாவட்டங்களில் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துக்கு கீழே 50 கோடிக்கு மதிப்பிலான நுண்தொழில் நிறுவன நீர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல் ஒரு முக்கியமான டாபிக். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான டாபிக்ல வந்து நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைரி ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா 11th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் செமினார் ஆன் தமிழ் ஸ்டடீஸ் நடந்திருக்கு. 11ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் ஜூலை 7, 8, 9, 2023 நடந்திருக்கு. யாரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் பை IATR, இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச், சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி கழகம் தான் இந்த மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் இன் செம்மஞ்சேரி, ஆசிய ஆய்வு கழக வளாகம் செம்மஞ்சேரியில் நடந்திருக்கு. சீஃப் கெஸ்ட் யாருன்னா தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் இருக்காங்க KS மஸ்தான், தமிழ்நாடு மினிஸ்டர் ஜிஞ்சி K மஸ்தான், அவங்க தான் சீஃப் கெஸ்டா இருந்திருக்காங்க. ஸோ 11th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் செமினார் ஆன் தமிழ் ஸ்டடீஸ் வந்து 11ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. 7, 8, 9 ஜூலை 7, 8, 9 சென்னையில் நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் இன் செம்மஞ்சேரி யாரு தலைமை பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி கழகம், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஸோ சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா KS மஸ்தான். ஸோ இந்த தீம் கொடுத்துருக்காங்க, கருப்பொருள் கொடுத்துருக்காங்க, நியூ ஹிஸ்டாரிக் ஸ்டடி டு ரீரைட் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கல்ச்சர், சிவிலைசேஷன் பேஸ்டு ரீசர்ச் எக்ஸ்கவேஷன் இன் கீழடி அண்ட் அதர்ஸ். கீழடி மற்றும் பிற அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் தமிழர்கள், தமிழ் மொழி மற்றும் நாகரிகத்தின் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கான புதிய வரலாற்று ஆய்வு என்பதாகும். ஸோ 11ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. கீழடி மற்றும் பிற அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் தமிழர்கள், தமிழ் மொழி மற்றும் நாகரிகத்தின் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கான புதிய வரலாறு ஆய்வு என்பதாகும். ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல் ஒரு முக்கியமான டாபிக்கோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைரி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். பறக்கும் பயிற்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு பிளைன்ஸ் இருக்குல்ல, ஏரோப்ளைன், அதை ஓட்டுறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் FTO அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃப்ளையிங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் FTO, பறக்கும் பயிற்சி அமைப்பு. ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்தியாவில் இது வந்து 36th இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இந்தியாவில் இது வந்து 30வது டைம். இது வந்து எங்க இருந்து கொடுக்க போறாங்கன்னா சேலம் ஏர்போர்ட்ல இருந்து அந்த ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த பறக்கும் பயிற்சி அமைப்பு வந்து சேலம் ஏர்போர்ட்ல இருந்து தான் கொடுக்க போறாங்க. எந்த கம்பெனி இந்த மாதிரி பெர்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EKVI ஏர் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், இந்தியாஸ் 36th, EKVI ஏர் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் has been granted permission to operate from சேலம் ஏர்போர்ட். தமிழ்நாட்டில் முதல் பறக்கும் பயிற்சி பள்ளி சேலத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து 36. இந்த EKVI விமான பயிற்சி நிறுவனம் சேலம் விமான நிலையத்தில் இருந்து செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைட் ட்ரைனிங் எங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சேலத்தில் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல் இன்னொரு டாபிக் வரவோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9ல் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூவ்மெண்ட், வாசிப்பு இயக்கம் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? ஐ மீன்
அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது என்னைக்கு வந்து நம்மளோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்து 21 ஜூலை 2023 தொடங்கி வச்சிருந்தாங்க. ஜூலை 21 அரசு நடுநிலை பள்ளி துறையூரில், கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் நியர் துறையூரில் இந்த வாசிப்பு இயக்கத்தை வந்து சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது என்ன, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, to help school students pick up reading habit by setting up libraries in the classrooms. அதாவது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் லைப்ரரிஸ் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங் ஹேபிட்டை வளர்க்குறதுக்காக வந்தது தான் வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூமெண்ட். ஸோ இது என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா ஜூலை 21. எந்த இடத்துல அப்படின்னா அரசு நடுநிலைப்பள்ளி துறையூர். இது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, புக்ஸை வந்து 4 லெவல்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நுனி, அதாவது நுழை, என்டர், நட, ஓடு, பற அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த அது 4 இதை இந்த நூல். அதே மாதிரி எப்படி டைட்டில் ஒரே புக்கில் போயிருக்காங்க, ஒரு கதை ஒரு புத்தகம் மற்றும் 16 பக்கம். இந்த நூல்கள் ஒரு கதை ஒரு புத்தகம் மற்றும் 16 பக்கம் என்ற தலைப்பில் நுழை, நட, ஓடு மற்றும் பற என்ற நிலைகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூவ்மெண்ட். வாசிப்பு இயக்கம், ரீடிங் மூவ்மெண்ட். ஸோ இந்த வாசிப்பு இயக்கம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வகுப்பறையில் நூலகங்களை அமைப்பதன் மூலம் மாணவர்கள் வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ள உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தை நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஜூலை 21 அரசு நடுநிலைப்பள்ளி துறையூர்ல ஆரம்பிச்சு வச்சாங்க. இதை வந்து 4 ஹெட்டிங்ல பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நுழை, நட, ஓடு மற்றும் பற. நுழை, நட, ஓடு மற்றும் பற என்ற 4 தலைப்பில் பிரிச்சிருக்காங்க. இந்த நூல்களை ஒரு கதை ஒரு புத்தகம் மற்றும் 16 பக்கம் இந்த டைட்டில் வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கு பார்த்தது யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன டாபிக் அப்படின்னா வாசிப்பு இயக்கம். இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.